ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ரெசிடென்ட் ஈவில் பார்ட் 9 கேம் எக்ஸ்பிளனேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் கேமை பற்றி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பாட்டாக போகலான்னு இருக்கேன். மேபி அது 2 பாட்டாக கூட மாறலாம். கேமோட கதை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ரெசிடென்ட் ஈவில் 2க்கும் ரெசிடென்ட் ஈவில் 9க்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த கதை இன்னும் புரிய ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு FBI ஆஃபீஸை காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸில் ஒரு பாஸ் வந்து கொஞ்சம் வேகமாக நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பேர் வந்து கிரேஸ். அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கு. அந்த கொலைகளை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாஸ் வேகமா வந்து என்னோட கேபினுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கிரேஸ் சொல்லிட்டு போறாரு. கிரேஸும் பயத்தோட என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபைலை தூக்கிட்டு நேரா அவங்களோட ஆஃபீஸ்க்கு போய் பாக்குறாங்க. பாஸ் கிட்ட போயிட்டு, பாஸ் சாரி பாஸ், மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் கொடுங்க. இல்ல இன்னும் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அந்த கொலைகள்லாம் நடந்த பத்தின எல்லா இதை பத்தி நான் ஃபுல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோட சொல்றாங்க. அதுக்கு பாஸ் என்ன சொல்றாருன்னா, அதை நீ கொஞ்சம் தள்ளி போடு, அது எனக்கு இப்ப தேவையில்லை. இப்ப வந்து இன்னொரு கேஸ் ஒன்று நடந்திருக்கு. இன்னொரு கொலை ஒன்று நடந்திருக்கு. கொலையில இன்னொரு டெட் பாடி ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த டெட் பாடிலையும் அதே வைரஸ் தான் தாக்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வைரஸை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதே வைரஸ் தான். ஆனா இந்த கேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. இதுல வந்து உன்னோட கவனம் ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த டெட் பாடி கிடைச்சிருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீன்வுட் ஹோட்டல்ல தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கிரேஸோட மூஞ்சில ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா அந்த ஹோட்டல்ல தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிரேஸோட அம்மாவும் செத்து போனாங்க. ஒருத்தன் கிரேஸோட அம்மாவை குத்தி கொன்னுட்டான். ஸோ இப்போ பாஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும் உங்க அம்மாவும் அந்த ஹோட்டலில் தான் செத்து போனாங்க, நீ அதனால பாதிக்கப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க பாரு, இது வந்து நீ கடந்து வந்து தான் ஆகணும். இதே நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதை தட்டி விடு. இப்போ இந்த கேஸை வந்து நீ எடுத்து அங்கே போயிட்டு என்னென்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நீ கொடுக்கணும். என்ன டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் சரி, என்ன துப்பு கிடைச்சாலும் எனக்கு உடனே சொல்லு. நான் உன்னை நம்பி தான் இருக்கேன், நான் உன்னை கம்பல் பண்றேன்னு நினைக்காத. பட் இதை நீ பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உனக்கும் இந்த கேஸுக்கும் நிறைய லிங்க் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லி அந்த ஃபைலையும் எடுத்து கொடுக்குறாரு. கிரேஸ் வந்து அப்படியே சில மாதிரியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்பவே அப்படியே சில மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. சரின்னு கிரேஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறப்பெல்லாம் அவன் மைண்ட்ல ஒரே அந்த தாட் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தாட் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப மன குழப்பத்தோட அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. சொல்ல போனா 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அது வந்து அவளை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவள் பிரேக் ஆயிருக்கா. அப்படியே அங்கிருந்து கிளம்புறா. நேரம் அந்த ஹோட்டலுக்கும் போயிட்டா. அங்க ஒரு போலீஸ்காரர் நிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க உள்ள போக கூடாது, நீங்க அலோடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இவ ஐடி எடுத்து காமிக்கிறா. நான் FBI ஏஜென்ட் தான், நான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரின்னு சொன்ன உடனே அவரும் உள்ள விட்டுறாரு. உள்ள போய் பார்க்கறா. அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்பவே ஹாரரா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த இடம் பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் அவ உள்ள போன உடனே அவளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, டோர்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா, அப்படியே பொறுமையா உள்ள போய்கிட்டே இருக்கா. அவளோட கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டா. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல தான் அவளோட பழைய போட்டோ ஒன்று பாக்குறாங்க. அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஒன்று. அவளோட போட்டோ எடுத்து அவ பாக்குறப்ப அவளுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கு போறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. கிரேஸ் வந்து அவளோட பெட்ல சும்மா உட்காந்துருக்கா. அவங்களோட அம்மா அப்பதான் உடனே இந்த இடத்துக்கு வராங்க. வந்து எதையோ ஒன்று ஜன்னல் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கிரேஸ்க்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது. கிரேஸ் அதை எடுத்து யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கிரேஸ் அந்த ஹோட்டலில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த கால் வந்து கட் ஆகுது. உடனே இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல கரண்டும் கட் ஆகுது. இப்போ கிரேஸோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கே இருக்கிறது இதுக்கப்புறம் சேஃப் கிடையாது அப்படின்னு. கிரேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து வெளியே கூட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. உடனே அந்த சீன்லாம் செம ஹாரராக இருக்கும். உடனே அந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே வெளியே போகிறாங்க. இவ கேட்குறா கிரேஸ் வந்து, என்னம்மா ஆச்சு, ஏமா என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீ எதை பற்றியும் யோசிக்காத, அமைதியாக என் கூட வா, எல்லாத்தையும் நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து திடீர்னு அந்த ஹோட்டலோட மேனேஜர் வராரு. ஐயோ என்னாச்சு, கரண்ட் போச்சா, மன்னிச்சிருங்க என்ன, இது மாதிரி இது ரொம்ப பழைய பில்டிங்ல, 100 வருஷம் பழைய பில்டிங்கு, அதனால தான் கரண்ட்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு. நான் என்னென்னு போயிட்டு இப்போ செக் பண்ணிட்டு உடனே அதை ஆன் பண்ணி விட்டுறேன், கரண்ட்லாம் வந்துடும், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க சின்ன பொண்ணு, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிரேஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அந்த கவர் எடுத்து அந்த மேனேஜரோட மூஞ்சிலே போட்டுடுறான். தலையை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, கழுத்தை எடுத்து அவர் அங்கேயே கொண்டுடுறான். இதை பார்த்துட்டு கிரேஸும் சரி, கிரேஸோட அம்மாவும் ரொம்ப பயந்துடுறாங்க. ஆனால் கிரேஸோட அம்மா கன் எடுத்து உடனே அவனை பயங்கரமாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஷூட் பண்ண உடனே அவன் என்ன ஆகுறான்னா, அங்கேருந்து அப்படியே சைடில் போய் வேற ஒரு டோர் வழியாக அங்கே சைடில் விழுந்துடுறான். இப்போ கிரேஸ் வந்து ரொம்ப பதட்டத்தோட பயத்தோட இருக்கா. கிரேஸோட அம்மா வந்து அந்த கதவை மூடிடுறாங்க. இப்போ கிரேஸ் வந்து ரொம்ப பதட்டத்தோட கேட்குற, அம்மா என்னமாச்சு, சொல்லுங்கம்மான்னு கேட்குறப்போ கிரேஸோட அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. கிரேஸ் அங்கேருந்து வெளியே எப்படி கூட்டு போகிறது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கிரேஸ் வந்து பதட்டத்தோட என்ன பண்றான்னா, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ வந்து கிரேஸ் ரொம்ப பதட்டத்தோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுவுமே பயப்படாத, நான் இங்கே வந்து உன்னை பத்திரமா வெளியே கூட்டு போயிடுவேன், என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அம்மா நம்மளோட லக்கேஜ்லாம் இங்கே இருக்கு, என்ன பண்றது, எப்போ எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, அதெல்லாம் விடு வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கிரேஸை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது சடனாக வில்ல அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து என்ன பண்றான்னா, கிரேஸோட அம்மா சங்கிலே குத்திடுறான். கிரேஸோட அம்மா வந்து கிரேஸோட கண்ணு முன்னாடியே செத்து போறாங்க. அதுக்கப்புறம் வில்லன் கிரேஸை பார்த்து என்ன சொல்றான்னா, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனால் அவனுக்கும் நிறைய புல்லட்ஸ்லாம் அடிபட்டு இருக்கனால அவனும் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறான். அது மட்டும்
மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க விளக்கையும் தள்ளி விட்டுறான். அதனால என்ன ஆகுதுன்னா அப்படியே விளக்கு கீழே விழுந்து அவங்க உடம்பு ஃபுல்லாகவே எரிய ஆரம்பிச்சிருது. இப்போ கிரேஸ் அவங்க அம்மாவை பார்த்து கத்தி கதறி அழுகிறா. அந்த சீனை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கும். நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். இப்போ பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா கிரேஸ். அப்படியே ஒரு நல்ல சோகமான மியூசிக் போட்டு ஃப்ளாஷ்பேக் அங்கேயோட முடிக்கிறாங்க. இப்போ கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலில் அவங்க அம்மா ஃபோட்டோ அவளோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட அம்மாவோட நினைவுகள் எல்லாமே அவளை போட்டு ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கா. அவள் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கா அந்த ஹோட்டலுக்குள்ள. வந்த வேலையே மறந்துட்டா சொல்ல போனா. ஏன்னா அந்த அளவுக்கு அவள் பாதிக்கப்பட்டிருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது அவங்க அம்மா வந்து லாக்கர்ல ஏதோ ஒரு ஃபைல் ஒன்று வச்சாங்க அப்படின்னு. உடனே இப்போ இது என்ன ஃபைல் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கறா. பார்த்து அந்த ஃபைலையும் எடுத்துக்கிறா. இப்போ திடீர்னு பெட்டுக்கு மேல இருந்த ஒரு ஃபோன்ல வந்து ஒரு செல்போன் ரிங் அடிக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்து அட்டன் பண்ணி பார்க்கறா. பார்த்தா யாருமே பேசல. அங்கேருந்து உடனே கிளம்பலான்னு நினைக்கிறப்போ அந்த போலீஸ்காரன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனால் வந்தவன் நார்மலாக இல்லை. அவனோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கிரேஸ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அவன் பதிலே சொல்லலை. பார்த்தா அப்பதான் தெரியுது அவனும் வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த கிரேஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு கட்டத்தில் அவன் வந்து கிரேஸ் அட்டாக் பண்ண வந்துடுறான். உடனே கிரேஸ் என்ன பண்றான்னா பக்கத்தில் இருக்க ஒரு கிளாஸ் துண்டு எடுத்து அவனோட சங்கிலியை குத்திடுறா. அப்படியே அவனை வந்து ஜன்னல் வழியா கீழே தள்ளி விட்டுறா. இப்போ கிரேஸ் வந்து ரொம்ப பதத்தோட இருக்கா. இங்க இருந்து பயந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலான்னு மட்டும் தான் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்பதான் ஒரு ரூம்குள்ள இருந்து ஒரு மியூசிக் சவுண்ட் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. யாரும் அந்த ரூம்குள்ள இருக்க சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி யாருன்னு அப்படி கிரேஸ் இந்த கதை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அங்கேதாங்க இந்த படத்தோட மெயின் வில்லனே உட்கார்ந்துருக்கான். அவன் கேட்கறான் நீங்க யார் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கிரேஸ் வந்து கேட்கறா. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான்னா என்ன அவ்வளவு சுலபமா நான் யாருன்னு தெரிஞ்சுப்பியா என்ன இது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைச்சியா இதுக்காக நான் எவ்வளவு பிளான் பண்ணியிருக்கேன் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அந்த பாடி உன்னோட ஆஃபீஸ்க்கு கிடைச்சிச்சுல அது வந்து என்னோட பிளான் தான் என்னோட பிளான் படி தான் உன்னோட ஆஃபீஸ் வந்து அந்த பாடியை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் என்னோட பிளான் படி தான் உன்னோட ஆஃபீஸ் வந்து உன்னை இந்த ஹோட்டலுக்கும் அனுப்பி வச்சாங்க இது எல்லாமே நடந்ததுக்கு நான் தான் காரணம் ஃபுல்லா இது என்னோட பிளான் தான் உன்னை ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கிரேஸ் கேட்கிறா உடனே அவன் சைல இருக்க மாஸ்க் எடுத்து அப்படியே மண்டையில மாட்டிட்டு அப்படியே எந்திரிக்கிறான் நான் இத்தனை நாளா உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் அந்த ஒருத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தி நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே இங்க இருக்க டோரும் வந்து லாக் ஆகுது கிரேஸ் தப்பிக்க ட்ரை பண்றா அவளால முடியல இங்க இருந்து ஓட ட்ரை பண்றா உடனே வில்லன் என்ன பண்றான்னா அவளை பிடிச்சிடுறான் பிடிச்ச அவ சங்க நெரிச்சு அப்படியே அவளை மயக்கத்துக்கு உண்டாக்குறான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு கிரேஸ் நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே இங்க கட் பண்ணி எல்பிரிட்ஜை காட்டுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்திருக்குன்னா அங்க ஒரு டெட் பாடி கிடக்கு அதை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ லியானு அங்கே வந்து ஒரு டெட் பாடி வைரஸால தாக்கப்பட்டு செத்து கிடக்குது இப்போ வந்து லியான்ட்ட வந்து ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா இது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இதுவும் வந்து அதே சேம் வைரஸ் தான் ஆனால் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு ஆனால் அதே வைரஸ் தான் இதுவும் இதோட சேர்த்து மொத்தமாக 6 டெட் பாடி நமக்கு கிடைச்சிருக்கு 6 பேருமே பார்த்தீங்கன்னா ரக்கூன் சிட்டிலேருந்து தப்பிக்கப்பட்டவங்க தான் 6 பேருமே யாரோ இது மாதிரி டார்கெட் பண்ணி தாக்கியிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ரக்கூன் சிட்டிலேருந்து தப்பிக்கப்பட்ட எல்லாரையுமே வரிசையாக வந்து வில்லம் போட்டு தள்ளுவான் அப்படின்னு அதுதான் இது வில்லம் போட்டு தள்ளுறானா இல்லை ரக்கூன் சிட்டியில் இருக்கும் போதே அவங்களுக்குள்ள அந்த வைரஸ் வந்து வளர்ந்துகிட்டு இருந்துச்சா அப்படிங்கிறத இனிமே தான் போக போக தெரியும் உடனே அந்த பொண்ணு சொல்றா அப்ப இது வந்து நல்லதுக்கு இல்லை நம்ம இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அவரோட கார்ல உட்காரும் போது அந்த பொண்ணு சொல்றா நம்ம டீம் வந்து ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் வந்து அம்பர்லால ஏற்கனவே ஒர்க் பண்ணவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட போட்டோ அனுப்புறா இவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இவன் தான் வந்து இந்த டிவி வைரஸை வந்து தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதை கேட்டுட்டு உடனே நம்ம ஹீரோ கன் எடுத்துட்டு அப்படியே லோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதோட எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்பிளனேஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு பாட்டோ 2 பாட்டோ அப்லோட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் இந்த கேம் கதையை பொறுத்து இருக்கு உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பாட்டு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல வந்து வீடியோ அப்படிங்கறத போடுங்க ஸோ நான் அடுத்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் டாடா பை பை